சாஃப்டான பூரி மாவு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு சுடுதண்ணி போட்டு வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி. தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க அளவு தனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெரட்ட ஆரம்பிச்சிடலாம். முட்டை சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். முட்டை ஆப்ஷன் தான். முட்டை சேர்த்தா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி மாவு ஒன்றோட ஒன்றா ஒட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் நல்லா பிசைய ஆரம்பித்தோமாக்கு நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்றா ஒட்ட ஆரம்பித்து நல்லா நமக்கு ஒரு நல்ல சாஃப்டான டஃப் கிடச்சிரும். அவ்வளோதான், நல்லா சாஃப்டான பூரி மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லேசாக குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 3 to 4 hours நல்லா அப்படியே நம்ம ஊற வச்சோமாக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதையும் ரெண்டாக கட் பண்ணி இன்னொரு பாட்டை நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். சைடில் பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், வீடியோஸில் போய் பாருங்கள். இப்போ இது மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். தேவையான சைஸ்க்கு பூரி எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரவுண்ட் சைஸ் ரவுண்ட் பண்ணி இது ஃபுல்லாக இந்த மாதிரி பால் ஷேப்பில் நல்லா இப்படி உருட்டி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சிடலாம். பூரிக்கு வளர்த்தாச்சு. இப்போ சூடாக இருக்கிற எண்ணெயில் எடுத்து போட்டுருவோம். பூரியை வளர்த்துருக்கும் போதே சைடில் எண்ணெய் காய வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூரியை போட்டுடலாம். பாருங்கள் பூரி எவ்வளோ